தவறான முடி அறுவை சிகிச்சை காரணமாக சந்தோஷ்குமார் உயிரிழந்ததை அடுத்து தகுதியற்ற மருத்துவர்கள் மீதான நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சந்தோஷ்குமாரின் மரணத்தை அடுத்து தகுதியற்ற மருத்துவர்களுக்கு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் நோட்டீஸ் வழங்கி வருகிறது. சென்னையில் 10 நீரிழிவு நோய் நிபுணர்கள் மற்றும் 5 சரும நோய் நிபுணர்கள் உட்பட 25 பேருக்கு 2 கட்டங்களில் அவர்களின் மருத்துவ தகுதிகள் குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் MBBS பட்டம் மட்டும் பெற்று துறை சார்ந்த பட்டம் எதுவும் பெறாமலேயே தங்களை நிபுணர்கள் என்று கூறிக்கொள்வதாக சந்தேகிக்கப்படுகிறது. சர்க்கரை நோய், சரும நோய், குழந்தைகளுக்கான சிகிச்சை, எலும்பு நோய் என பல்வேறு நோய்களுக்கு தனித்தனி நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்களிடம் சிறந்த சிகிச்சை பெற விரும்பும் மக்களுக்கு பொதுவாக மருத்துவர்களின் கல்வி தகுதிகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் விழிப்புணர்வு இல்லை. இந்த ஃபீல்டை பற்றி எப்படி நமக்கு தெரியும்? டாக்டர்ஸ் MBBS சொல்கிறாங்க, ஜென்ரல் பார்க்குறாங்க. பட் டயபெட்டிக் என்று ஸ்பெஷாலிட்டி இருந்தால் போய் பார்க்க சொல்ல ரெக்கமெண்ட் பண்ணலாம். தெரியலங்க, நான் பார்த்தது எனக்கு எக்ஸ்போஷர் அது தெரியாது. ஆனால் இவருக்கு இருக்குது, நாங்கள் போய் அதுக்கு சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட தான் பார்த்துருக்கோம். படிச்சிருக்கணும், அது எனக்கு தெரியாது. அது தெரியாது. அவங்க ஆர்த்தோ இதில் படிச்சிருக்கணும். மக்களின் இந்த அறியாமையை படித்த மருத்துவர்களே சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றனர். சர்க்கரை மற்றும் சரும நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதாக அதிக அளவில் தகுதியற்ற மருத்துவர்கள் இயங்கி வருவதாக தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் கூறுகிறது. இந்த மருத்துவர்களுக்கு அதிகபட்சமாக 25,000 ரூபாய் அபராதமும் மருத்துவம் செய்வதற்கான உரிமத்தை தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ரத்து செய்ய முடியும். டெர்மட்டாலஜி, காஸ்மெட்டாலஜி என்று சொல்லிக்கொண்டோம், டயபெட்டாலஜின்னு சொல்லிட்டோம். சில டாக்டர்ஸ் அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற புகார் வந்திருக்குது. இதுக்காக இப்போ ஒரு 2 பேட்சில் ஒரு 25 டாக்டர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறோம். அவங்க மேலே வந்த புகார் காரணமாக நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். அவங்க அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் இருக்குதா, அதாவது சின்ன ட்ரைனிங், ஒரு 2 months ட்ரைனிங், 1 month ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு அதில் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் என்று டாக்டர்கள் சிலர் கூறிக்கொள்கிறார்கள். அவ்வாறு கூறிக்கொண்டு இருக்கிறது தவறு. அது பப்ளிக் மிஸ்கைட் பண்ணும். இதுபோன்று அங்கீகாரம் இல்லாமல் நடத்தப்படும் கிளினிக்குகளை கண்காணிக்கவும் அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கவும் 1977 தமிழ்நாட்டில் கொண்டுவரப்பட்ட சட்ட வரைவு கிடப்பில் போடப்பட்டுள்ளது. தற்போது மத்திய அரசின் பரிந்துரையின் பெயரில் தமிழ்நாட்டில் கிளினிக்குகளை கண்காணிக்கும் சட்டம் விரைவில் கொண்டுவரப்பட உள்ளது. அதாவது சென்ட்ரல் ஆக்ட், கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் போன வருஷத்துலேருந்து ஏதோ ஒரு 10 மீட்டிங் வரைக்கும் நாங்கள் கவர்மெண்ட்டோட உட்காந்து நாங்களும் போய் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த ஆக்டை தமிழ்நாட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஃபைனல் ஷேப் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கவர்மெண்ட் நீ அதை அசம்பிளியில் வச்சு பில்லை வச்சு ஆக்டாக பாஸ் பண்ணணும். அவங்க கடைசி கட்டத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விரைவில் அந்த ஆக்ட் வர வாய்ப்பு உண்டு. இந்த சட்டம் விரைவில் கொண்டுவரப்பட்டால் போலி மருத்துவர்கள் யார் யார் என்பதை மக்கள் எளிதில் கண்டறிய முடியும் என்கிறார் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் நடத்தை விதிகள் கண்காணிப்பு குழுவின் தலைவர் மருத்துவர் சுரேந்திரன். முறையாக கற்று முறையாக பதிவு செய்த ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டரில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் மட்டும் பணி செய்ய இந்த சட்டம் தீவிரமான நடவடிக்கை எடுத்தால், பதிவு பெறாமல் லைசன்ஸ் வாங்காமல் அந்த லைசன்ஸ் வாங்கி தங்களுடைய கிளினிக்கில் மாட்டாத மருத்துவமனைகள்லாம் போலி மருத்துவமனைகள் என்று மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். சிறந்த மருத்துவத்துக்கான மக்களின் தேடல் சில நேரங்களில் தகுதியற்ற மருத்துவர்களிடம் முடிகிறது. இதனால் சந்தோஷ்குமார் போன்ற உயிரை பறிகொடுக்கும் சம்பவங்களும் நடந்து கொண்டுதான் வருகின்றன. இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளும் கூடுதல் விழிப்புணர்வும் மிக அவசியம். மருத்துவம் என்பது ஒரு சேவை என்ற காலம் மாறி தற்பொழுது அது தொழிலாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. மாறி வரும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் காரணமாகவும் மருத்துவத்துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியின் காரணமாகவும் பல்வேறு நோய்களுக்கு தனி நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். ஆனால் MBBS பட்டம் பெற்ற மருத்துவர்களே மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி வருவது மிகவும் வருந்தத்தக்க செய்தியாகும். இதனை தடுப்பதற்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுடைய நடவடிக்கை மட்டுமல்லாமல் மக்களிடமும் விழிப்புணர்வு அதிகரித்தால் மட்டுமே போலி மருத்துவர்கள் மற்றும் தகுதியற்ற மருத்துவர்களை நிராகரிக்க முடியும். ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் சாரதா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.